Whoever does the will of my Father in heaven is for me brother, sister or mother. Matthew 12:50. விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 50. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஆராதனையை தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இக்காலை வேளையிலே நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிலையான நிறைவான ஆட்சிக்கு இறை ஆட்சிக்கு கொண்டு செல்ல நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை தெரேசா அவர்கள் யூகோஸ்லாவிய நாட்டிலே பிறந்தவர். அங்கே பிறந்த பொழுது அவர் தன்னுடைய தாயையும் விதவை தாயையும் 2 சகோதரிகளையும் விட்டு வரும் பொழுது அவருக்கு ஏறக்குறைய ஒரு 18 வயது தான் இருக்கும். அவர் எப்பொழுது அந்த நாட்டை விட்டு வந்தாரோ அதன் பிறகு அவருடைய தாயையும் சரி அவருடைய சகோதரர்களையும் அவருடைய தன்னுடைய வாழ்நாளிலே பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்று அவருடைய வாழ்க்கை வரலாறை சற்று பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர் முன்பு அமர்ந்து குறைந்தது 1 மணி நேரமாவது அவர் முன் அமர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சபையை கொண்டிருக்கின்ற சபைதான் அன்னை தெரேசா அவர்கள் நிறுவிய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அந்த சபை. இவ்வுலகத்திலே எல்லா நாடுகளிலும், ஏன் முஸ்லிம் நாடுகளில் கத்தோலிக்க திருச்சபையை அனுமதிப்பது கிடையாது, ஆனால் மதர் தெரேசா சிஸ்டரை அவர்கள் அனுமதிக்கின்றார்கின்ற பொழுது அன்னை தெரேசா அவர்கள் எந்த அளவிற்கு அவர் இறை வார்த்தையை உள்வாங்கி அதை வாழ்வாக மாற்றி இருப்பார் என்பதை பாருங்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் உள்ள தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுபவர்களே என்னுடைய சகோதரியும் சகோதரரும் தாயும் ஆவார்கள். பாருங்கள், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சகோதரர் சகோதரி தாய், தன்னுடைய தாயையே 3வது இடத்தில் தான் ஆண்டவர் வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தினாரா? கிடையாது. மாறாக இன்று நமது தாயாம் திருச்சபையானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்னை மரியாளை அவர் கோவிலிலே அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு நாளை நமக்கு கொண்டாடுகின்றது. சுவாக்கியனும் அன்னம்மாளும் முதிர்ந்த வயதிலே கருதளித்த பொழுது அவர்கள் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார்கள், இறைவனிடம், எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அது கோவிலிலே நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று. 3 வயதிலே அன்னை மரியாளை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்கே அன்னை மரியாள் அதே மாதிரி ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து கன்னியர்களோடும் அது வளர்ந்து முதிர்ந்த அந்த வயதான பெண்மணிகளின் வழியாகவும் அவர் வழி நடத்தப்படுகின்றார். இறை வார்த்தையை உள்வாங்கி இறைவனுடைய ஆலயமாக அவர் விளங்குகின்றார். அதனால்தான் அந்த இறை வார்த்தை அவருடைய வயிற்றிலே கருவாக உருவெடுக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் பொழுதுதான் நமக்குடைய வாழ்வு நிறைவடைகின்றது. வெறுமனே கேட்டு அப்படியே ஒரு காதலை வாங்கி ஒரே காதலை விட்டோம்னா அது இறை வார்த்தை என்பது செயல் வடிவம் பெறாமலே போகின்றது. ஒரு விதையை மண்ணிலே போட்டு அதை நட்டு வைத்தால்தான் அது செடியாக மலரும். மண்ணிலே போட்டு புதைக்காவிட்டால் அது செடியாக மலராது. அதே மாதிரி தான் இறை வார்த்தையை கூட நாம் அதை கேட்டு உள்வாங்கி தியானித்து செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது இறைவனுடைய குடும்பத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற அந்த குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக நாம் இருக்க முடியும். ஆண்டவர் தம் நேயனின் மொழியை கேட்டு நிலைப்பவர் எவர்? அன்னாரே தாயும் என் உடன் பிறந்தார் தாமும் என்றாரே இயேசு. அருள் நிறை மரியம்மை காவியம். அன்றே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய இறை வார்த்தையை கேட்டு, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பவர்கள் நிலை வாழ்வை அடைவார்கள், அவருடைய குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக வருவார்கள் என்று அருள் நிறை மரியம்மை காவியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. தன் பாசம் கூட தனி உடைமை அல்ல, பொது உடைமை என்னும் பிரஜை பிசகாமல் பேசியது. பெற்றெடுத்தாய் தெரியும்,
எப்போது தத்து கொடுத்தாய் என்று கேட்டது இதயம். தத்து பிள்ளையை தானே பெற்றெடுத்தேன் என்றாள் அவள். இயேசுமா காவியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் கோவிலிலே தங்கிவிட்ட பொழுது அவருடைய தாயும் வளர்ப்பு தந்தையும் வந்து, எங்கே நீ போயிருந்து, நான் உங்களை இவ்வளோ நேரம் தேடிட்டே இருந்தோமே அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, ஏன் நான் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த கேள்வியை வேற யாருன்னா சின்ன குழந்தைங்க தொலைஞ்சு போயிட்டு நாம் போயிட்டு அவங்க திரும்பி போயிட்டு, ஏன்பா எங்களை விட்டு போனேன், ஏன் என்னை தேடினீங்க அப்படின்னா பலான்னு ஒரு அறை விட்டுருவாங்க. நாங்கள் முன்ன இப்படி தேடிட்டு இருக்கிறோம், நீ வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறியான்று. ஆனால் அன்னை மரியாள் இவை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே பொதிந்து தியானித்து வருகிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் அந்த வாழ்வில் அந்த வார்த்தையிலே எவ்வளவு உண்மைகள் இருக்கும் என்பதை தியானித்து வருகின்றார். அதுதான் இயேசுமா காவியத்தில் சொல்லுகின்றது, நான் தத்து பிள்ளையை தானே பெற்றெடுத்தேன் என்று, கடவுளுடைய ஒரே மகனை தானே நான் பெற்றெடுத்தேன் என்று, எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த கேள்வியை கேட்கும் பொழுது, யார் என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள் என்ற அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அன்னை மரியாளுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்குமா? இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஏனென்றால் தத்து பிள்ளையை தானே நான் பெற்றெடுத்தேன், அந்த பிள்ளை எல்லோருக்குமே சொந்தம் என்று அவர் நினைத்திருப்பார். My soul glorifies the Lord, and my spirit rejoices in God my Savior. Luke 1:46. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பத்தை சொல்லும் பொழுது பல இறையியல் சிந்தனையாளர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு 2 வகையான குடும்பங்கள் இருந்தது என்று. முதலாவது பார்த்தீர்கள் என்றால் பயாலஜிக்கல் ஃபேமிலி அப்படின்னு, இரத்த சம்பந்தப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்திலே பார்க்கும் பொழுது அவரும் அந்த கூட்டு குடும்பம், அந்த ஹோலி ஃபேமிலி, அந்த ஹோலி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அது அன்னை மரியாள், வளர்ப்பு தந்தை சூசை, இயேசு கிறிஸ்து, இதுதான் பயாலஜிக்கல் ஃபேமிலி. மற்றும் அவருடைய கசின்ஸ் எல்லாம் வருவாங்க, இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இரண்டாவது குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஆன்மீகத்திலே வளர்ந்த ஒரு குடும்பம், அது உலகெங்கும் பரவி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆன்மீக குடும்பத்திலே பாருங்கள், யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ திருமுழுக்கு யோவானை விட அவர்கள் பெரியவர்கள். பெண்களிலே பெருந்தவர் திருமுழுக்கு பேறு பெற்றவர் திருமுழுக்கு யோவான். ஆனால் அவரை விட பேறு பெற்றவர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்பொழுது இறை வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்விலே பெற வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அன்னை மரியாளும் பார்க்கும் பொழுது முதலாக அவருடைய அந்த பயாலஜிக்கல் ஃபேமிலியிலும் அவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கின்றார். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஆன்மீக குடும்பத்திலும் பார்க்கும் பொழுது அங்கேயும் அவர் தான் முதல் உறுப்பினராக இருக்கின்றார். எப்படி என்று பார்க்கும் பொழுது இறை வார்த்தையை கருவிலே தாங்கி அதற்கு செயல் உருவம் கொடுத்து அதை உருவமாக அதை வெளியிலே உலகிற்கு காட்டியவர் தான் அன்னை மரியாள். ஆகவே இறை வார்த்தை அந்த வாங்கியவர் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியிலும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது அவரும் ஒரு பேரு வகை பெற்றவர் தான். அதற்காகத்தான் அன்னையாம் திருச்சபையானது கூட இன்று அன்னை மரியாளுடைய காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளை நினைத்து இந்த வாசகத்தை நமக்கு கொடுக்கின்றது. அவர் இறை வார்த்தையை உள்வாங்கி அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி அல்லது ஆன்மீக குடும்பத்திலே முதல் உறுப்பினராக இருந்தார் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றது. Keep the joy of loving Jesus in your heart and share this joy with all you meet, especially your family, for love begins at home. Mother Teresa. இயேசுவை அன்பு செய்வதால் உண்டாகும் மகிழ்ச்சியை உன் இதயத்தில் இருத்தி நீ சந்திக்கும் அனைவருடனும் சிறப்பாக உன் குடும்பத்துடனும் பகிர்ந்து கொள். ஏனெனில் உன் வீட்டிலிருந்தே அன்பு ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் கூட இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு அன்பு செய்தார். அதே போல ஒவ்வொருவரும் இறைவார்த்தை தியானிக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த அன்பு என்பது வீட்டிலிருந்து தான் தொடங்க வேண்டும். வீட்டிலிருந்து தொடங்காம வெளியில போய் தொடங்கினா அதுக்கு முழு ஒழுங்கும் கிடையாது, அதற்கு அர்த்தமும் கிடையாது. ஆகவே வீட்டிலே ஒருவர் அன்பு செய்யாமல் வெளியில போயிட்டு நான் எல்லாருக்கும் சோசியல் சர்வீஸ் செய்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு மீனிங்கே இருக்காது, எந்த ஒரு அர்த்தமும் அதில் இருக்காது. She is the image,
sheer of divinity. Through her and her counsels the Lord has set us free. She is the sea immense of all His majesty. Saint Augustine. இறைத்தன்மையின் தூய உருவம் அவள். அவள் மூலம் அவரது ஒப்புதல் வழியாக அவர் நம்மை மீட்டார். அவரது முழு மகத்துவத்தின் அளவில்லா கடல் அவள். அன்னை மரியாளை குறித்து புனித அகஸ்தினார் இவ்வாறாக நமக்கு சொல்லுகின்றார். அவருடைய அளவில்லா மகத்தினுடைய முழு கடலாக அன்னை மரியாள் திகழ்கின்றார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நற்கருணை நாதராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கின்றார். அதே வேளையிலே அன்னை மரியாளை குறித்தும் இன்றைய வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்தி அவர் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாக தன்னுடைய கருவிலே ஏற்றாரோ நாம் நம்முடைய இதயத்திலே ஏற்போம். மன்றாடுவோம். O Holy Mary, merciful refuge of sinners and mother of all mankind, I consecrate my soul and my life to thy protection. Pray for thy child and lead me to Jesus. Amen. தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, மனுக்குலத்தின் தாயே, என் ஆன்மாவையும் வாழ்வையும் உமது அடைக்கலத்தில் ஒப்படைக்கின்றோம். உம் பிள்ளைகளான எங்களுக்கு பரிந்து பேசி எம்மை இயேசுவிடம் இட்டுச் செல்லும். அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உமது வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி செயல்படக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும். அன்னை மரியாள் 3 வயதிலே கோவிலாக அர்ப்பணிக்கப்பட்ட பொழுது முழுமையாக தன்னையே உம்முடைய திரு உலகத்திற்காக உண்மையை தன்னுடைய கருவில் தாங்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கடவுளிலிருந்து பெற்றார். நாங்களும் உம்மை எங்களுடைய இதயத்தில் தாங்கி உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும். இந்த ஆராதனையை தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக வயதானவர்களையும் நோயாளிகளையும் மரணப்படுக்கையிலே படுக்கையாக இருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்து வழிநடத்திடும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நிலையான நிறைவான வாழ்வு கிட்டுச் செல்லும்படியாக அன்பின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.